பிரம்ம நிரூபணம் ஸ்லோகம் 237 மற்றும் 238. ஆகையால் சிறிதளவேனும் இவ்வுலகாக எது பிரகாசிக்கிறதோ அது என்றும் உளதாயும் இரண்டற்றதாயும் பரிசுத்தமான ஞானமே உருக்கொண்டதாயும் மாசற்றதாயும் அமைதி வடிவினதாயும் அடிமுடியற்றதாயும் செயலற்றதாயும் எல்லையில்லாத ஆனந்த ரச வடிவினதாயும் மாயையாலே ஏற்பட்ட வேற்றுமைகள் முற்றும் நீங்கியதாயும் அழிவற்றதாயும் இன்ப வடிவினதாயும் பிளவுபடாததாயும் அளவு கடந்ததாயும் உருவற்றதாயும் வெளிப்படையாய் தோன்றாததாயும் சொல்லிற்கெட்டாததாயும் மாறுபடாததாயும் தானே பிரகாசிப்பதாயும் உள்ள பரபிரம்மே. ஸ்லோகம் 239. அறிபவன் அறியப்படுவது அறிவது என்ற வேற்றுமை இல்லாததாயும் அளவு கடந்ததாயும் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாயும் பிளவுபடாத தனி அறிவின் வடிவு மாத்திரமாகவும் உள்ள அந்த பர தத்துவத்தை ஞானிகள் உணர்கிறார்கள். நித்தியமாய் நிர்மலமாய் நிற்கலமாய் நிராமயமாய் நிறைவாய் நீங்காச் சுத்தமுமாய் தூரமுமாய் சமீபமுமாய் துரிய நிறைச் சுடராய் எல்லாம் வைத்திருந்த தாரகமாய் ஆனந்த மயமாகி மன வாக்கெட்டாச் சித்துருவாய் நின்ற ஒன்றை சுகாரம்பப் பெருவெளியை சிந்தை செய்வாம். இது தாயுமானவர் வாக்கு. ஸ்லோகம் 240. அந்த பிரம்மம் தள்ளக்கூடியது அன்று, கொள்ளக்கூடியது அன்று, மனத்திற்கும் வாக்கிற்கும் எட்டாதது, அளவிட முடியாதது, தொடக்கமும் முடிவும் இல்லாதது, எங்கும் நிறைந்தது, பெரியது, ஒளி வடிவானது,